ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரசாரமான காளான் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, வெரைட்டி ரைஸ் அப்படின்னு எல்லாத்துக்கூடையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளி பழத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்ல மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளவுதான், இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு 10-12 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த முந்திரி எண்ணெயில் லேசாக வறுபட்டு செவந்து வரட்டும். முந்திரி பருப்பு லேசாக செவந்து வந்ததும் ஒரு 200 கிராம் காளானை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் பெரிய பீசஸாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காளானை எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. காளான் லேசாக வதங்கி வந்ததும் இப்போ இதை பேன்லேருந்து வெளியே எடுத்துடலாம். அடுத்து அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே லேசாக பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கி பொன்னிறமாக செவந்து வரணும். வெங்காயம் பொன்னிறமாக செவந்து வந்ததும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. மசாலா சேர்க்கறதுக்கு முன்னாடி அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது கலருக்காக சேர்க்குறோம். உங்களுக்கு வேணான்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூளையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு அடுத்து நாம் அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பேஸ்ட்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பித்த உடனே நாம் இதில் வதக்கி வச்ச காளானை சேர்த்துக்கலாம். காளானை சேர்த்து மசாலாவில் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு இந்த சமயத்தில் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு மூடி போட்டு வேக விடுங்க. ஒரு 2 நிமிஷம் காளான் மசாலாவிலேயே நல்லா வெந்து வரட்டும். இடையில திறந்து கலந்து விட்டுக்கோங்க, சில சமயங்களில் அடி பிடிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கூட ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக வைக்கலாம். ஆனால் உங்கள் கன்சிஸ்டன்சிக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து திரும்பவும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்கும். கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியில் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான காளான் கிரேவி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதை சுட சுட சப்பாத்தி, பூரி, வெரைட்டி ரைஸ் அப்படின்னு எல்லாத்துக்கூடையும் ரொம்பவே நல்லாயிருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.